பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு தொடர்ந்து போராடுவோம் என்று எஸ்ஆர்எம்ஏ பொதுச் செயலாளர் கண்ணையா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த சனிக்கிழமை பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக கூறினார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஓய்வு பெறும்போது கடைசி 12 மாத அடிப்படை சம்பளத்தில் சராசரியில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட உள்ளதாக கண்ணையா கூறினார். எனினும் பழைய பென்ஷன் திட்டம் என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலைக்கு கொண்டுவர தொடர்ந்து போராடுவோம் எனவும் அவர் கூறினார். லாஸ்ட் பே ட்ரான் என்ன பேசிக் இருக்கோ அந்த பேசிக்ல இருந்து அப்படியே 50% எடுத்துருவாங்க. இங்க அப்படி இல்லை. 12 மாசம் சில சமயத்தில் குறையலாம், ஏறலாம். அந்த 12 மாதம் பேசிக் பேல எடுத்து அதில் 50% கொடுக்கப்படும். அதே மாதிரி இதே டிஎன்எஸ் ரிலீஃப், அதாவது இப்போ என்ன டிஏ இருக்குது அது 50% இருக்குது, அதையும் கொடுக்கப்படும். நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தில் பண்ணி ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக மாற்றுவோம். கடைசியில் ஓபிஎஸ் என்ன நிலைமையில் இருந்தோ அதே நிலைமை தான் நாங்கள் கொண்டாடுவோம். ரயில்வேயில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் மற்ற மாநிலங்களின் ஊழியர்களை அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும் எனவும் பிரதமருடனான சந்திப்பின் போது கோரிக்கை வைத்ததாக கண்ணையா தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.